அத்தியாயம் 52. மங்களநாதம் ஒலிக்க, நாதஸ்வரம் சத்தம் அந்த மண்டபம் தாண்டியும் எதிரொலிக்க, சொந்த பந்தம் என்று பல நூறு பேர் அந்த மண்டபத்தில் கூடியிருந்தார்கள். என்னதான் ஐயர் சொல்லும் மந்திரங்களை அவன் அமைதியாக ஓதினாலும், நாலா பக்கமும் அவன் கண்களை சுழல விட்டு கொண்டுதான் இருந்தான். முகத்தில் துளியளவும் சந்தோஷம் இல்லாமல் அந்த அக்னி குண்டத்தை வெறுத்தபடி அமர்ந்திருந்தாள் வெண்ணிலா. உன் அப்பா இன்னும் சாவலல்ல, உசுரோட தானே இருக்கான். அப்புறம் எதுக்குடி மூஞ்சி எப்படி வச்சிருக்க? எல்லாரும் வந்திருக்காங்க. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு என்று பல்லை கடித்து அவளை மிரட்டினான். அதுவும் சத்தமில்லாமல். முடியாது. ஏய், என்ன குளிர் விட்டு போச்சா? உன் அப்பா உசுரு வேணுமா இல்ல நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு கருமாதி பண்ணணும்னு நினைக்கிறியா? சற்றே கோவமாக விருமாண்டியை திரும்பி பார்த்தாள் நிலா. ரொம்ப ஆடாத. கண்டிப்பா என் சித்து வருவான்டா. வந்து என்ன கூட்டிட்டு போவான். அப்ப இருக்குடா உனக்கு. அப்படியா? சரிடி. அவன் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல இருந்து எழுந்து வரானான்னு பாக்குறேன் என்று அவன் நக்கலாக சிரிக்கும் சமயம் அந்த கல்யாண மண்டபத்தின் முன்னே வந்து நின்றது சித்துவின் கார். கூட்டிட்டு வர சொன்னீங்க, வந்துட்டேன். சும்மா சண்டை போடு, சர்க்கரை இல்லாம டீ போடுன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆ, அப்புறம் லேடிஸ் எல்லாரும் நான் சொல்லாம காரை விட்டு இந்த காரைக்குடியில கால் வைக்கவே கூடாது. என்னால எல்லாரையும் காப்பாத்த முடியாது. புரியுதா கேர்ள்ஸ்? என்று லென்தி டயலாக் பேசிவிட்டு ருத்ரன் திரும்பி பார்க்க அங்கே யாரையும் காணோம். அந்த கார் காற்று வாங்கியது. என்ன யாரையும் காணோம்? அதுக்குள்ள இறங்கிட்டாங்களா? ஐயோ! வயசான காலத்துல எதுக்கு அட்டகாசம் பண்றாங்க? என்று அவசரமாக காரை பார்க் பண்ணியவன் உள்ளே ஓடி வந்தான். அவர்கள் எந்த பக்கம் போனார்கள் என்றே அவனுக்கு தெரியவில்லை. அதிலும் அடியாட்கள் வேறு ஒவ்வொரு பக்கமும் அரிவாளும் கம்புமாக நின்று கொண்டிருந்தார்கள். வரும்பொழுது துப்பாக்கியை எடுத்துதான் வந்திருந்தான். இப்பொழுது இடையில் கை வைத்து பார்த்தால் துப்பாக்கியை காணவில்லை. அது சுஜா பார்த்த வேலைதான். சந்தடி கேப்பில் ஆட்டையை போட்டு விட்டாள். ஐயோ! யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே! என் வேலைக்கு ஆப்பு வச்சுருவாங்க போலயே! இருக்கிற பிரச்சனையில இவங்கள தேடுறது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. என்று ஒவ்வொருவரையும் தேடிக்கொண்டு உள்ளே ஓடியவன், முடிந்த அளவுக்கு அவர்கள் கையில் சிக்காமலும் இருக்க ஒளிந்து ஒளிந்து சென்றான். முதலில் பாட்டியினை பார்த்தவன், அவர் சமையல் கட்டு பக்கம் நின்று என்னமோ செய்து கொண்டிருப்பதை கவனித்தான். இவங்க இங்க என்ன பண்றாங்க? என்று அவர் கையை பிடித்தவன் மற்றவர்களுக்கு சந்தேகம் வந்து விடாதபடி தனியே அழைத்து வந்தான் அவரை. பாட்டி, இங்க என்ன பண்றீங்க? நான் தான் சொன்னேன்ல தனியா எங்கேயும் போகாதீங்கன்னு. இங்க என்ன பண்றீங்க? பெருசா ஒன்னும் பண்ணலடா. பேதி மாத்திரை கலந்துட்டேன் என்று அசால்ட்டாக சொன்னவர் மிச்சமிருந்த மாத்திரையை அவர் சுடிதார் பாக்கெட்டுள்ளே திணித்தார். என்னது? பேதி மாத்திரையா? பாட்டி, இதெல்லாம் கிரைம் தெரியுமா? யாராவது குடிச்சிட்டு ஏதாவது ஆனா என்ன பண்ணுவீங்க? சற்று மிரட்டலுடன் சொன்னவனால் கத்தக்கூட முடியவில்லை. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. 2 நாளைக்கு பாத்ரூம் விட்டு வெளியே வர முடியாது. அவ்வளவுதான் என்று அசால்ட்டாக சொன்னது பாட்டி. நல்ல வேலை, நீங்க குடுக்கறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிட்டேன். யூ டூ லேட் பேராண்டி. ஏன்? ஆல்ரெடி பேதி மாத்திரை கலந்த ஜூஸ என் மருமக கிட்ட குடுத்து விட்டுட்டேன். இந்நேரம் அவ கொடுத்து முடிச்சிருப்பா என்று துப்பட்டா கொண்டு விசிறி கொண்டது அந்த பாட்டி. ஐயோ! இது எப்ப நடந்துச்சு? ஏற்கனவே என் மேல குற்றம் ஏறிக்கிட்டே போகுது. இதுல இது வேறயா? வேலைய விட்டு தொக்கா தூக்கிருவானுங்க பாட்டி. ஆண்டவா! என்று பெருமூச்சு விட்டவன் அவரை கொண்டு போய் ஒரு அறையில் பூட்டி வைத்தான். அமைதியா வீட்ல உட்கார்ந்து பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்தமான்னு இருக்காம என் வேலைக்கு பஞ்சர் போட பாக்குறாங்க என்று அடுத்த கட்டமாக அன்னையை தேடி ஓடினான் ருத்ரன். அதே சமயம் ருத்ரனிடமிருந்து திருடிய துப்பாக்கியை தன் துப்பட்டாக்குள் மறைத்து கொண்டு சென்ற சுஜாவை சரியான தூரத்தில் இருந்த போதும் கண்டு கொண்டது சந்தோஷ் கண்கள். என்ன, நம்மாளு போற மாதிரி இருக்கு என்று சந்தேகமாய் அவளை பின்தொடர்ந்தவனுக்கு சற்று நேரத்தில் அது கன்ஃபார்மும் ஆனது. ஆஹா, நம்ம ஆளேதான். இவ எப்படி இங்க? இதுதான் கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்களா? கஷ்டப்பட்டு தூக்கணும்னு நினைச்சா எனக்கு கஷ்டமே இல்லாம அவளே வந்துட்டா. சூப்பரோ சூப்பர். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஆளு சும்மா அம்சமா தான் இருக்கா. இந்தா வரேன் செல்லம் என்று பதுங்கி பதுங்கி அவள் பின்னே சென்றவன் அவளை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்தான்.
இதில் பயந்து போன சுஜா பயத்தில் கத்தியபடி அந்த துப்பாக்கியை எடுத்து நீட்டினாள். என்ன செல்லம் அது? துப்பாக்கி காட்டுற? ஓஹோ! உன் காதலன் துப்பாக்கியா? தப்பு பண்றியே செல்லம். 1000 தான் இருந்தாலும் உன்னை கட்டிக்க போறவன் நான் தான். என்கிட்டயே இப்படி பண்ணலாமா? என்று அவள் கையை தொடப் போனான். ஆனால் பதறிக்கொண்டு விலகி நின்றவள் முகத்தை அருவருப்பாக சுழித்தாள். பயம் விட்டு போச்சா சுஜா? இங்க பாரு, ஆல்ரெடி உன் அண்ணன்னு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே, அவனை போட்டாச்சு. அடுத்து உன் பின்னாடியே கொடுக்கு பிடிச்சு சுத்தினானே அந்த ருத்ரன், அவனையும் போடுவேன். அப்புறம் நீ எனக்கு தான் என்று அவளிடம் அத்துமீற பார்த்தான். பூமி தாயின் பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டு என்பார்கள். அதுபோலத்தான் பெண்களின் பொறுமைக்கும் எல்லையுண்டு. பொறுத்து பொறுத்து போவார்கள். பொங்கினால் யாராலும் தாங்க முடியாது. கையை எட்றா, இல்லைன்னா சுற்றுவேன் என்று பொறுமையாக சொல்லி பார்த்தாள். ஆனால் அவனோ கேட்பது போல் தெரியவில்லை. பொறுமை இழந்தவள் பட்டென்று சுட்டுவிட்டாள் அவன் தொடையில். பயந்தாங்கோலே என்று நினைத்தான். ஆனால் அவள் சுட்டு விடுவாள் என்று அவன் நினைக்கவில்லை. ஆ, என்னடி சுட்டுட்ட என்று காலை பிடித்தபடி கீழே விழுந்த சந்தோஷ் அதிர்ச்சியுடன் பார்த்தான். நான் தான் சொன்னனே, எடுக்கலன்னா சுற்றுவேன்னு. நீலாம் வாழ்ந்து பத்மபூஷன் விருதா வாங்க போற? என் அண்ணனை உன்னால மட்டும் இல்ல, எந்த கொம்பனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது என் அண்ணனை கொல்ல பார்த்ததுக்காக என்று அவனின் இன்னொரு காலிலும் புல்லட்டை இறக்கினாள் சுஜா. பாட்டு சத்தமும் மங்கள சத்தமும் சத்தமாக ஒலித்ததால் அந்த துப்பாக்கி சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. தன் அன்னையை தேடி சென்ற ருத்ரன் ஒரு வழியாக அவரை கண்டும் விட்டான். மா, இங்க என்னமா பண்றீங்க? யாருக்கும் எதுவும் கொடுக்கல தானே என்று அவசரமாக அவர் கையில் இருந்த ஜூஸ் கிளாஸை வாங்கியவன் அங்கு கூட்டம் கூட்டமாக ஓடிய ரவுடி கூட்டத்தை கண்டு அதிர்ச்சியுடன் அன்னையை பார்த்தான். கொடுத்துட்டீங்களா? அவர் அப்பாவியாய் ஆமா என்று தலையாட்டினார். அங்கு இருப்பதே 4 பாத்ரூம் தான். அதில் எப்படி 40 பேர் ஒன்றாய் போக முடியும்? வயிற்றை பிடித்தபடி ஒவ்வொருவரும் கக்கூஸ் முன்னே கூடியிருந்தார்கள். உங்களை தனியா விட்டது ஏன் தப்புதான் என்று அவரையும் கொண்டு போய் அறைக்குள் விட்டவன் சுஜாவை தேடி வந்தான். கண்ணீர் கலங்கியபடி மணமேடையில் அமர்ந்திருந்த வெண்ணிலாவுக்கு சித்துவின் எண்ணம்தான். வாய் வார்த்தையாக சொல்லிவிட்டால் சித்து வருவான் என்று. ஆனால் அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று பயம். என்ன, உன் காதலன் வருவான்னு இன்னுமா நம்புற? அவன் செத்துட்டான்டி. உனக்கு நான் தான்னு அந்த கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. அதை யாராலையும் மாத்த முடியாது. என்னமோ உன் கண்ணு முன்னாடி அவன் ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து என் ஆளுங்க அத்தனை பேரையும் அடிச்சு போட்டுட்டு என் கழுத்துல காலை வச்சு உன்னை தூக்கிட்டு போற மாதிரி பேசுற என்று நக்கல் சிரிப்புடன் சொன்னவன் திரும்பி பார்க்க அங்கே மண்டபம் வாசலில் சூரிய ஒளி கிளார் அடித்தது. ஒற்றை கண்ணை மூடி இன்னொரு கண்ணை திறந்தவன் அந்த வாசலில் ஒரு உருவம் நடந்து வருவதை கண்டான். முதலில் அது தெளிவாக தெரியவில்லை. கொஞ்சம் முற்று கவனிக்கும் பொழுதுதான் அங்கே அத்தனை அடி வாங்கிய போதும் குத்து வாங்கிய போதும் நிமிர்ந்த நடையுடன் நெற்றியில் கட்டுடன் கண்கள் சிவக்க சிங்க பார்வையுடன் வந்தவனை கண்டு மிரண்டு போனான் விருமாண்டி. தான் பார்ப்பது நிஜமா கனவா என்று கண்களை கசக்கி பார்த்தவனுக்கு அவனையும் அறியாமல் உள்ளே ஆட்டம் கண்டது. இவன் இன்னும் சாகலையா என்று மிரட்சியுடன் பக்கத்தில் இருந்த அக்னி குண்டத்தில் சுட்டு கொண்டான். கலங்கிய விழிகளுடன் நிமிர்ந்து பார்த்த வெண்ணிலாவின் கண்களில் எதிரே கம்பீரமாய் நடந்து வந்த சித்துவைக் கண்டு அவள் கலங்கிய கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. அத்தியாயம் 53. சுஜாவை தேடி சென்ற ருத்ரன் அங்கே இரத்த கிளறியாக விழுந்து கிடந்த சந்தோஷையும் அவனை பார்த்து துப்பாக்கியை ஏந்தி நின்ற சுஜாவை கண்டு அவசரமாக அவன் அருகே ஓடியவன் அவளை தடுக்க நினைத்தான். வேணா சுஜி, முட்டாள்தனம் பண்ணாத. அவனை சுட்டா உன் ஆத்திரம் போயிரும். அதே சமயம் நீ ஜெயிலுக்கும் போயிருவ. கண் கலங்கி நின்ற சுஜா இறுக்கி பிடித்திருந்தாள் அந்த துப்பாக்கியை. அதை என்கிட்ட கொடு. அவள் மாட்டேன் என்று தலையாட்டி இன்னும் அதில் அழுத்தம் கொடுக்க சந்தோஷ் பதறினான். உயிர் மீது அவனுக்கு அத்தனை பயம். உங்கள மாதிரி பணக்காரங்க இன்னும் எத்தனை நாளைக்கிட எங்கள மாதிரி ஏழைங்க கூட விளையாட போறீங்க? காதல் காதல்னு பின்னாடி சுத்துவீங்க. லவ் பண்ணலனா ஆசிட் அடிப்பீங்க. அப்படித்தானே? நாங்க என்ன உங்க அடிமையா? பொண்ணுங்க தொடைக்கு நடுவுல ஏன்டா காதல தேடுறீங்க? படிக்க விடுங்கடா பொண்ணுங்கள என்று அழுது வீங்கிய முகத்துடன் சொன்னவள் பிஸ்டலை அழுத்தி விடும் வேகத்தில்தான் இருந்தாள்.
ஆனால் கடைசி கட்டமாக ஒரு வார்த்தை சொன்னாள். உன்னை கொல்லணும்னு தான் தோணுது. ஆனா செத்த பொணத்த கொன்னு எங்களுக்கு பழக்கம் இல்ல. ச்சை! என்று அந்த துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு அழுத முகத்துடன் திரும்பி 2 எட்டு எடுத்து வைத்திருக்க மாட்டாள் சுஜா. அதற்குள் அங்கே விழுந்து கிடந்த துப்பாக்கியை கையில் எடுத்து விட்டான் சந்தோஷ். ஏய், என்ன பண்ற? துப்பாக்கி கீழே போடு என்று ருத்ரன் முன்னேறும் சமயம் அந்த துப்பாக்கியை ருத்ரனை நோக்கி நீட்டினான் அவன். டேய், என்ன எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அவளை உஷார் பண்ணலான்னு பாக்குறியா? எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாது என்று துப்பாக்கியை சுஜாதா பக்கம் திருப்பியவன் அவளை சுடப்போகும் சமயம் சற்றும் யோசிக்காத வண்ணம் அவன் மண்டையில் ஓங்கி அடித்தார் ஒருவர். அதில் நிலை தடுமாறி சந்தோஷ் மயங்கி சரிய அங்கு கெத்தாக நின்று கொண்டிருந்தார்கள் ரங்கநாயகியும் பாட்டியும். நீங்களா? நீங்க எப்படி வெளியே வந்தீங்க என்று அதிர்ச்சி விலகாமல் கேட்டான் ருத்ரன். அட கிறுக்கு பயலே, லாக் பண்ணவன் பக்கத்துல இருந்து இன்னொரு டோரையும் லாக் பண்ணாம போயிட்ட. படிச்சும் பதறா போயிட்ட போ. சரி, இப்பயாவது இவனை தூக்கி உள்ள போட்டு ஒழுங்கா லாக் பண்ணு. நாங்க போய் கல்யாணத்தை நிறுத்துறோம் என்று அவனை நோஸ்கட் செய்துவிட்டு பாட்டி அது பாட்டுக்கு முன்னே சென்றது. நல்ல வேளை அவர்கள் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் சுஜாவின் மண்டை சிதறி இருக்கும் என எண்ணிக்கொண்டவன் சந்தோஷை லாக் பண்ணிவிட்டு கீழே ஓடினான். சித்துவை பார்த்ததும் அவனையும் அறியாமல் ஆட்டம் கண்டது விருமாண்டியின் கால்கள். இவன் இன்னுமா சாகல என்று அதிர்ச்சி கொண்டவன் அவன் ஆட்களுக்கு சைகை காட்டினான். ஆனால் அதில் முக்கால்வாசி பேர்தான் பேதி மாத்திரையை குடித்துவிட்டு பாத்ரூம் முன் படையெடுத்து நிற்கிறார்களே. அவர்கள் எப்படி வருவார்கள்? அங்கிருந்த ஒரு சிலர் மட்டுமே சித்துவை அடிக்க ஓடி வந்தார்கள். அத்தனை அடி வாங்கிய போதும் அவனால் முடிந்த அளவு அத்தனை பேரையும் அடித்தான் சித்து. ஆனாலும் அவனால் அவ்வளவு முடியவில்லை. அவன் வயிற்றில் கட்டு போட்ட இடத்திலிருந்து ரத்தம் கசிந்தது. அதை கண்டு மணமேடையில் அமர்ந்திருந்த வெண்ணிலாவின் உள்ளம் துடித்தது. இவனை அன்னைக்கே கொல்லாம விட்டது தப்பா போச்சு. யோ பெரிய மனுஷா, என்னையா ஓடுகாலி பொண்ணு பெத்து வச்சிருக்க? கல்யாணம் ஆகட்டும், இதுக்கெல்லாம் சேர்த்து உன் மவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அதுக்கு முன்னாடி அவனை கொன்னு புதைச்சிட்டு வரேன் என்று கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி வீசிவிட்டு அந்த மணமேடையிலிருந்து தாவி குதித்த விருமாண்டி அங்கிருந்த கட்டையை சுழற்றி சித்துவன் அடிபட்ட தலையிலே அடித்து விட்டான். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தான் சித்து. ஐயோ சித்து என்று பதறிக்கொண்டு எழுந்தவளின் கையை பிடித்து கொண்டார் அவள் தந்தை. பா, சித்து பாவம்பா, அவனை செத்து பொழைச்சு வந்திருக்கா, அவனை விட சொல்லுங்கப்பா என்று கெஞ்சினாள். ஆனால் அவரோ சிலை போல் அவள் கையை இறுக்கி பிடித்தபடி நின்றார். சித்து ஒற்றை ஆளாக அத்தனை பேருடனும் சண்டை போட்டு கொண்டிருப்பதைக் கண்ட ருத்ரன் அவசரமாக அங்கும் இங்கும் திரும்பி பார்த்து அங்கிருந்த கட்டையை ஓங்கி எறிந்தான். பாட்டி, சுஜா என்று அவர்களும் கையில் கிடைத்த கட்டையை எடுத்துக்கொண்டு சண்டையிட்டார்கள். நல்ல வேளை, பாதி பேருக்கு மேல் பேதி மாத்திரை உண்டது இப்பொழுது அவர்களுக்கு வசதியாக இருந்தது. கீழே விழுந்து கிடந்த சித்து அவன் இதழில் வடிந்த இரத்த துளியை துடைத்தபடி எழுந்து நின்றான். என் கையால சாகவே கிளம்பி வருவீங்களா? முதல்ல உன்னை போட்டுட்டு உன் பொணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுவேன் என்று அங்கிருந்த குத்து விளக்கை எடுத்து சித்து வயிற்றில் குத்த போனான் விருமாண்டி. அப்பொழுது நொடியில் யோசித்த சித்து கீழே இருந்த கார்பெட்டை இழுத்து விட்டான். இதில் விருமாண்டி தொப்பென்று கீழே விழ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இதழில் விழுந்த இரத்த துளியை துடைத்தபடி எழுந்து நின்ற சித்து இன்னொரு பெரிய குத்து விளக்கை எடுத்து விருமாண்டியை குத்த போனான். அவ்வளவுதான், தன் கதை முடிந்தது என்று அவன் பயத்தில் அலறினான். ஆனால் வயிறு வரை கொண்டு சென்றவன் குத்தவில்லை. இப்போ உன்னை கொன்னுட்டா அப்புறம் உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிரும். நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, ஜெயில் தான் என்று அந்த குத்து விளக்கால் ஓங்கி அடிக்க வெறுமாண்டி மயங்கி போனான். தட்டு தடுமாறி வெண்ணிலாவின் முன்பு வந்து நின்றான் சித்து. அவள் கை இன்னும் அவள் தந்தையிடம்தான் இருந்தது. அவன் வெண்ணிலாவிடம் பேசுவான் என்று அவள் எதிர்பார்த்திருக்க, ஆனால் சித்து பேசியது என்னவோ அவள் தந்தையிடம்தான். மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணு பாக்குற ஆண்களுக்கு மத்தியில அவங்க இல்லாத போதும் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்காம வெண்ணிலாவுக்காக மட்டும் வாழ்ந்தவரு நீங்க. நீங்க எந்த அளவுக்கு அவ மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண நீங்க அவ கல்யாண வாழ்க்கையில ஒரு வார்த்தை அவளுக்கு சம்மதமானு கேட்டிருக்கலாம். எனக்கு தெரியும் என் மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு. உங்களை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி வெண்ணிலாவை நான் கூட்டிட்டு போயிருக்க கூடாது. உங்கள மாதிரி நல்லது கெட்டது சொல்லி வளர்க்க
எனக்கு யாரும் இல்ல. அதனால தான் அவசரப்பட்டு அப்படி பண்ணிட்டேன். அவ மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவள கடத்திட்டு போனேன். அவ உங்க வளர்ப்பு. எப்படி தப்பு பண்ணுவா? எல்லாமே என் தப்பு தான். இப்ப கூட அவள தூக்கிட்டு போக நான் வரல. இந்த அயோக்கியன் கையில அவ மாட்டிக்க கூடாதுன்னு தான் வந்தேன். உங்க பொண்ண உங்களுக்கு பிடிச்ச நல்லவனுக்கு கட்டி கொடுங்க. எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ உத்தமி, சுத்தமானவ. அவள சந்தேகப்படாதீங்க. ஏன் நிலா என்று சொல்ல வந்தவன், உங்க பொண்ணு அந்த நிலா மாதிரி சுத்தமானவ. உங்க சம்மதம் இல்லாம அவ கல்யாணம் நடக்கக்கூடாது. மன்னிச்சுக்கோங்க என்று கையெடுத்து கும்பிட்டவன் தடுமாறி திரும்பினான். சித்து பேசியதை கேட்டு அத்தனை பேரின் முகத்திலும் அதிர்ச்சி. மா, இவன் என்னம்மா பண்றான்? இதுக்கா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணோம்? எதுக்கும்மா அவங்கள கூட்டிட்டு வராம வரான்? என்று புலம்பி தள்ளினான் ருத்ரன். ஆனால் அவருக்கும் மகன் செய்வதுதான் சரி என்று தோன்றியது. ஆனால் அவன் யாருமில்லை என்று சொன்னதுதான் அவர் மனதை அரித்தது. வாய் வார்த்தையாக சொல்லி சென்றாலும் அவள் மீது உயிரையே வைத்திருப்பவனுக்கு இதயம் வலித்தது. இத்தனை நாள் தன் பின் உருகி உருகி காதல் செய்தவன் இன்று சாதாரணமாக விட்டு கொடுத்து செல்வதை வெண்ணிலாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை கட்டி அணைத்து அழுக தோன்றியது. ஆனால் அவள் கை தந்தையின் கைகளுக்குள் சிறைப்பட்டு கிடந்தது. பா, அவன் போறான்ப்பா. என்ன விடுங்கப்பா, ப்ளீஸ் பா என்று தந்தையிடம் கெஞ்சியவளால் அழுக மட்டுமே முடிந்தது. கிட்டத்தட்ட சித்துவும் அவன் குடும்பமும் வாசல் வரை சென்று விட்டார்கள். அப்பொழுது பட்டென்று லிங்கத்தின் பிடி தளர்ந்தது. நிலா அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். அவள் கையை விட்டுவிட்டார் லிங்கம். பா, அவள் இதழ் துடித்தது. போ, அவனை விட உனக்கு சரியான ஆளு கிடைக்க மாட்டான். அவன் கூட போ என்று கண்ணை காட்டினார். அவள் கண்களில் இப்பொழுது ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அப்பா, நான் போகட்டுமா? உதடு துடிக்க சந்தோஷம் மின்ன தயக்கமாக கேட்டாள். அப்பா, நான் சொல்றேன் போ என்றார் இதழில் எட்டி பார்த்த சிரிப்புடன். அடுத்த நொடி தந்தையை அணைத்து மீண்டவள் அந்த மண்டபம் எங்கும் கேட்கும்படி சத்தம் போட்டு அழைத்தாள் தன்னவனை. குட்டி என்று மொத்த சக்தியையும் திரட்டி அவள் போட்ட சத்தத்தில் வாசல் வரை சென்ற சித்து மட்டுமல்ல, அவன் குடும்பமும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார்கள். இங்கே அவள் பட்டு சேலையை தூக்கி பிடித்தபடி தேவதை போல் ஓடி சென்ற நிலா சித்துவை தாவி அணைத்தாள். அவன் அதிர்ச்சியிலிருந்து மீளும் முன் அவன் முகமெங்கும் முத்தம் வைத்தவள் அவனை செல்லமாய் அறையவும் தவறவில்லை. பொறுக்கி, அப்படியே விட்டுட்டு போற? என்னையும் கூட்டிட்டு போடா என்று கலங்கியபடி சொன்னவள் அவனை தாவி அணைத்தாள். அத்தியாயம் 54. பொறுக்கி, அப்படியே விட்டுட்டு போற? என்னையும் கூட்டிட்டு போடா என்று கலங்கியபடி சொன்னவள் அவனை தாவி அணைத்தாள். நான் தான் பொறுக்கி பையனாச்சே. பரவாயில்ல. நான் தான் உன்னை விட சின்ன பையனாச்சே. பரவாயில்ல. அப்போ நிஜமாவே நான் உனக்கு ஓகேவா? சந்தேகமாய் கேட்டான். கொஞ்சம் இல்லதான். ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று சிரித்தபடி சொன்னவளை தாவி அணைக்க சென்றவன் ஒரு நொடி தயங்கி அவளின் தந்தையை பார்த்தான். என்னை விட என் பொண்ணு ஒருத்தரால நல்லா பாத்துக்க முடியும்னா அது நீதான். உன்னை விட ஒரு நல்ல பையன் எந்த திசையிலயும் என்னால கண்டுபிடிக்க முடியாது. எப்போ ஏன் சம்மதத்தோட தான் உங்க கல்யாணம் நடக்கணும்னு சொன்னியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீதான் என் மாப்பிள்ளன்னு. அவளை உங்க கூடவே கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள என்று சிரித்த முகத்துடன் சொன்னார் லிங்கம். இதற்கு மேலும் அவனுக்கு சம்மதம் வேண்டுமா என்ன? அடுத்த நொடி அவளை தாவி அணைத்தவன் யாரையும் கண்டுகொள்ளாமல் அவள் கன்னத்தில் அழுத்தமாய் ஒரு முத்தம் பதித்தான். அது மட்டுமில்லாமல் அதே மண்டபத்தில் இருவரின் கல்யாணமும் நடந்து முடிந்தது. புலிக்கு வச்ச விருந்த பூனை வந்து தின்னுட்டு போச்சான். அப்படி இருக்கு கதை. செலவு பண்ணி செட்டு போட்டவன் அவன், இவரு நோகாம வந்து தாலி கட்டிட்டு போவாராம். என்னவோ என்று பெருமூச்சு விட்ட ருத்ரனை உரசியபடி வந்து நின்றாள் சுஜாதா. இன்னும் கோவம் போகலையா? அடுத்த கல்யாணம் நமக்குதான் என்று கஞ்சாடை காட்டினாள். நமக்கு கல்யாணமா? ஃபன்னி கேர்ள். நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னது பொய். எல்லாமே ஒரு பிராங்க் தான். என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? உன்னை இப்போ இல்ல, கனவுல கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இந்த ருத்ரன் என்று காதை குடைந்து கொண்டான் நக்கலாக.
நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுதான். அதுக்காக இப்படி பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ் என்று விம்மினாள் சுஜா. நீ காமெடிக்கு பண்ணிருக்கலாம். பட் ஐ அம் சீரியஸ் பேபி. ஆல்ரெடி நான் இன்னொரு பொண்ண பிக்கப் பண்ணிட்டேன். ஃபாரின் ஃபிகரு. பேர் கூட ரோசி. நல்லா இருக்குல்ல? என்று ஒரு வெள்ளைக்காரியின் போட்டோவை எடுத்து காட்டினான். சுஜாவின் கண்கள் கலங்கி போனது. நீங்க பொய் சொல்றீங்க. என் மேல உங்களுக்கு கோவம். அதனால தானே இப்படி பேசுறீங்க. இன்னும் உங்க மனசுல நான் தான் இருக்கேன் என்று அழுதபடியே சொன்னாள். நான் தான் சொல்றேன்ல இல்லன்னு. அப்புறம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் என் ரோசியும் கல்யாணம் பண்ணி டூயட் பாடுவோம். ஆனாலும் ஆளு சும்மா ஏஞ்சலினா மாதிரி செம்மையா இருக்கால்ல என்று பல்லை காட்டினான். அவள் கண்ணிலிருந்து பொது பொதுவென்று கண்ணீர் வடிந்தது. டே ருத்ரா, ஏன்டா அவளை அழ வைக்கிற? அவன் சும்மா சொல்றான், உன்னை வெறுப்பேத்தி பாக்குறானா என்று ரங்கநாயகி மருமகள் தலையை கோதி கொடுத்தார். மம்மி, நான் ஒன்னும் ஜோக் பண்ணல. ஐ எம் சீரியஸ். நான் ஒரு ஃபாரின் பொண்ணை உஷார் பண்ணிட்டேன். எனக்கு இவ வேணாம் என்றான் கொட்டாவி விட்டபடி. ஓஹோ, அப்ப அவ மேல உனக்கு லவ் இல்ல. அவளை யாருக்கு கட்டி கொடுத்தாலும் உனக்கு பிரச்சனை இல்ல, அப்படித்தானே என்று அவன் முதுகுக்கு பின்னே கேட்ட சித்துவின் நக்கல் கேள்வியில் ருத்ரன் இல்லை என்றான். அதே நக்கல் குறையாமல். வெல், அப்போ ஓகே. சுஜாமா, இங்க வா என்றவன் அங்கிருந்த அத்தனை பேரையும் கைத்தட்டி அழைத்தான். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. இவ என் தங்கச்சி சுஜாதா. ரொம்ப நல்ல பொண்ணு. என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிற பையனுக்கு என் சொத்துல பாதியை எழுதி தரேன். பையன் அன்றாயரோட வந்தாலும் வச்சு கஞ்சி ஊத்துவோம். பையன் நல்லவனா இருந்தா மட்டும் போதும் என்று சித்து சொல்லி முடித்ததுதான் தாமதம். அந்த மண்டபத்தில் இருந்த பாதி ஆண்கள் முந்தி அடித்து கொண்டு வந்தார்கள். பொண்ணு கிடைக்காம அல்லல் படும் இந்த காலத்திலும் அழகான பெண்ணை கொடுப்பது மட்டுமில்லாமல் சொத்தும் தருகிறேன் என்று சொன்னால் யாதான் வேண்டாம் என்பார்கள். பேச்சுக்காக சொல்லிவிட்டான் வேண்டாம் என்று. அப்படியாவது இருவரும் தன்னிடம் கெஞ்சுவார்கள். கொஞ்சம் அவர்களை கதறவிட்டு பின் ஓகே சொல்லலாம் என்று ருத்ரன் கற்பனை கோட்டை கட்டியிருக்க, ஆனால் சித்து உடனே அவளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பான் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. 5 நொடியில் பெண் பார்த்தவன் அதே மண்டபத்தில் கல்யாணமும் ஏற்பாடு செய்து விட்டான். மாப்பிள்ளையானவன் சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், பெண் கிடைத்தால் போதும் என்று சுற்றியவன் போலும் சுஜாவை விழுங்குவதை போல் பார்த்தான். சுஜாவை இன்னொருவன் பார்ப்பது எரிச்சலை கொடுத்தது ருத்ரனுக்கு. ஏ, எந்திரிடா முதல்ல, அவன் ஏன் ஆளு என்று கோபமாய் முன்னே வந்து சண்டை போட்டான் வீம்புடன். இப்பதான் சொன்னீங்க வெள்ளைக்காரிய உஷார் பண்ணிட்டேன்னு, அப்புறம் என்னவா? அவளையே கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று மூக்கை உறிஞ்சினாள் சுஜா. ஐயோ செல்லம், அது சும்மா உன்னை வெறுப்பேத்த சொன்னேன். ஒரு கோவத்துல சீண்டி பார்த்தேன். எனக்கு வெள்ளைக்காரெல்லாம் வேணாம். அவ கேமரா காணோன்னு என் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவ செல்லம். சும்மா இருக்கட்டும்னு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். வெள்ளையா இருந்தா போதுமா? என் டார்லிங் ஆகிட முடியுமா? காமெடிக்கு சொன்னதுக்கு இன்னொருத்தன் கூட கல்யாணம் பண்ணுவியா? நீங்க தானே சொன்னீங்க என்ன லவ் பண்ணல, என்ன பிடிக்கல, என் குழந்தைக்கு உங்க பேரை வைக்க சொல்லி விசும்பலுடன் சொன்னாள். ஐயோ டார்லிங், ஐ லவ் யூ டூ மச், த்ரீ மச் எல்லாம். அது டங்கு ஸ்லிப் ஆகி வந்துருச்சு. மாமா ஐ லவ் யூ டி. அவன் முகத்தை பாரு, நெளிஞ்ச டப்பா மூஞ்சி மாதிரி இருக்கான். போயும் போய் இவனைய கல்யாணம் பண்ணிக்க போற என்று பக்கத்தில் அமர்ந்திருந்தவனை முறைத்து பார்த்தபடி சொன்னான் ருத்ரன். அவருக்கு என்ன, கருப்பா இருந்தாலும் கலையாதான் இருக்காரு என்று சைடு பார்வை பார்த்தபடி சொல்ல, மாப்பிள்ளையானவனுக்கு ஒரே வெட்கம். வந்ததே ருத்ரனுக்கு வெறி. டேய் பொறம்போக்கு, இந்திரிடா, இங்க என்ன லைவ் ஷோவா ஓடுது? அவன் ஏன் ஆளு. நானும் அவளும் லவ் பண்ணோம். ஜி, இப்பெல்லாம் சிங்கிளா இருந்தாதான் அதிசயம். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஐ வில் டேக் கேர் என்றான் பெருந்தன்மையாக. டேய், அவளை கிஸ் அடிச்சிருக்கேன்டா. பரவாயில்ல ஜி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதுலயும் இப்படி அல்வா மாதிரி அழகான பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் என்று சுஜாவை சைட் அடித்தபடி சொல்ல, அவ்வளவுதான், வெறியாகிவிட்டான் ருத்ரன். சித்து இதில் பங்கு பெறாமல் வேடிக்கை மட்டுமே பார்த்தான். இப்படி சீண்டினால் மட்டுமே ருத்ரன் வழிக்கு வருவான் என்று தெரிந்துதான் இப்படி செய்தான். ஏண்டா கஸ்மாலம், எம்புட்டு தைரியம் இருந்தா என் ஆளை ஏன் முன்னாடியே சைட் அடிக்கிறது மட்டும் இல்லாம அல்வா மாதிரி இருக்கான்னு ரசிச்சு வேற சொல்லுவ என்று
அவன் சட்டையை பிடித்து தூக்கியவன் அவன் முதுகில் 4 போடு போட்டு அவனை விரட்டி விட்டான். இவனுங்களே கூப்பிடுறானுங்க, அப்புறம் இவனுங்களே அடிக்கிறானுங்க. ஆனாலும் ஃபிகர் போச்சே என்று புலம்பியபடியே சென்றான் அவன். இன்னொருவன் வந்து விடுவானோ என்ற பயத்தில் உடனே பக்கத்தில் இருந்த தாலியை எடுத்து சுஜா கழுத்தில் கட்டி விட்டான் ருத்ரன். கொஞ்சம் கேப் விட்டா உடனே உள்ள புகுந்துருவானுங்க போல. ஆத்தாடி, கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். டே, அங்க என்னடா லுக்கு? திரும்புகடா அங்கிட்டு. இவ இப்ப என் ஆளு மட்டும் இல்ல, பொண்டாட்டி என்று சுஜாவை தோளோடு சேர்த்து அணைத்தவன் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் பதித்தான். எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருந்த சமயம் ஏதோ ஒரு உந்துதலில் திரும்பி பார்த்த ரங்கநாயகி கண்கள் அதிர்ச்சியுடன் விரிந்தது. மயக்கத்திலிருந்து கண் விழித்த விருமாண்டி துப்பாக்கியை எடுத்து சித்துவை நோக்கி குறிவைத்ததை கவனித்தவர் சற்றும் யோசிக்காமல் நொடி பொழுதில் சித்து முன்னே போய் நின்ற நொடி சித்துவை நோக்கி பாய்ந்து வந்த புல்லட் அவர் வயிற்றை துளைத்து சென்றது. துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்த ருத்ரனும் சித்துவும் இரத்த கிளறியாக கீழே சரிந்த அன்னையை கண்டு ஒரு நொடி ஸ்தம்பித்து போனார்கள். ருத்ரன் கொலை வெறியில் ஓடி சென்று விருமாண்டியை அடித்து மயங்க செய்தான். சித்துவோ அவன் அன்னையை முதல் முறை தொட்டு தாங்கினான். அவன் உயிர்க்காகவே அவர் தன் உயிரை பணயம் வைத்திருக்கிறார் என்று அவனுக்கு புரிந்தது. அவர் ரத்தம் படிந்த கரத்துடன் கண்கள் சொருகிய நிலையிலும் அவன் கன்னத்தை பிடித்தபடி சிறு புன்னகையுடன் மயங்கி போனார். அவசரமாக அவரை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றார்கள். ஆனாலும் ரத்தம் கொஞ்சம் அதிகமாக சென்றதும் மட்டுமில்லாமல் குண்டு அவர் இதயத்தை உரசி சென்றதால் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருந்தார் ரங்கநாயகி. ரத்தம் படிந்த சட்டையுடன் உடைந்து போய் அமர்ந்திருந்தான் சித்து. சுற்றியிருந்த அத்தனை பேரும் அவனை குற்றம் சுமத்தினார்கள். அது மட்டுமில்லாமல் உண்மையை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். இத்தனை நாட்கள் அவரை பத்தி பேச்சு எடுத்தாலே கோவப்பட்டு விலகி செல்பவன் ஒரு நொடி பொறுமையாக இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது. அவங்க உன்கிட்ட இந்த பணம் காசுன்னு எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்த்தது உன் பாசமும் உன் வாயால அம்மான்னு ஒரு வார்த்தையும் தான். உனக்கு உன் கஷ்டம் மட்டும்தான் பெருசு. ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா? இருக்கும்போது எரிஞ்சு விழுந்துட்டு இப்ப மட்டும் எதுக்கு வருத்தப்படுற மாதிரி நடிக்கிற என்று கோபத்தில் கத்திய ருத்ரனின் சட்டையை பாய்ந்து பிடித்த சித்துவன் கண்கள் இரண்டும் கலங்கி இருந்தது. நான் நான் நடிக்கல. எ- எ- எனக்கும் அவங்க மேல அக்கறை இருக்கு என்று இதழ் துடிக்க சொன்னவனுக்கு தானே தெரியும் அவர் வேதனையின் அளவு. ஆனா அது உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என ருத்ரனின் சட்டையை விட்டவன் நேராக சென்றது அந்த ஹாஸ்பிட்டல் முகப்பில் இருந்த பிள்ளையார் கோவிலுக்கு தான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், இதுவரை எதற்காகவும் பிரார்த்தனை செய்யாதவன் முதல் முறை அவன் அன்னைக்காக பிரார்த்தனை செய்தான். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தவன் நீண்ட நேரமாக அதே இடத்தில் அமர்ந்திருந்தான். நேரங்கள் கடந்து கொஞ்சம் திருநீரை எடுத்துக்கொண்டவன் மெல்ல அந்த ஐசியூ வார்டு உள்ளே நடந்தான். அங்கே ஆக்சிஜன் மாஸ்க் மாட்டப்பட்டு மயக்கத்தில் இருந்தார் அவன் அன்னை ரங்கநாயகி. தயங்கி தயங்கி அவர் அருகே வந்து அமர்ந்தவன் மெல்ல அவன் கையில் இருந்த திருநீரை அவர் நெற்றியில் வைத்து விட்டான். உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குற தகுதி கூட எனக்கு இல்ல. நான் உங்களை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன், அசிங்கப்படுத்தியிருக்கேன். நான் கஷ்டப்படும் போது நீங்க என் கூட இல்லைன்னு கோவப்பட்டேன். ஆனா உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்கணும்னு ஒரு முறை கூட தோணாம போயிருச்சு. இப்ப எல்லாமே புரியுது. ஆனா நீங்க என்னை விட்டு போயிருவீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க மறுபடியும் வரணும். எனக்கு கிடைக்காத பாசம், கண்டிப்பு, அக்கறை எல்லாமே உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கணும். என்னை விட்டு போயிடாதீங்க. என்னை குற்ற உணர்ச்சியில சாக வச்சிடாதீங்க. நீங்க இத்தனை வருஷம் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணுது. ஆனா அது கேக்குற நிலையில நீங்க இல்ல. என்னை விட்டு போயிடாதீங்க. அம்மா, 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 உங்க சித்து வந்திருக்கேன் பாருங்கம்மா, ப்ளீஸ்மா என்று அவர் ட்ரிப்ஸ் ஏறிய கையில் முகம் புதைத்து அழுதவனை அந்த ஐசியு கண்ணாடி வழியே பார்த்த குடும்பத்துக்கே கஷ்டமாக இருந்தது. மற்றவர்களுக்காக இல்லை என்றாலும் சித்துவுக்காக நிச்சயம் அவர் பிழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். மா மா என்று
அத்தனை எளிதில் யாருக்காகவும் கலங்காத சித்து தன் அன்னையை நினைத்து கலங்கிய நொடி அவரின் கை அசைந்தது. கலங்கிய கண்களுடன் நிமிர்ந்த சித்து முன்னே அவனை பார்த்து மெல்ல கண் சிமிட்டிய ரங்கநாயகியை பார்த்த நொடிதான் அவன் உயிரே திரும்பி வந்தது போல் இருந்தது. "அ- அம்மா" என்றான் உதடு துடிக்க அழுகையுடன். அவர் கண்ணை காட்டி பக்கத்தில் வா என்றார். அவன் தயக்கத்துடன் அவர் அருகே செல்ல, அவரோ மெல்ல தலையை தூக்கி அவன் நெற்றியோடு நெற்றி உரசியவர் அவர் நெற்றியில் இருந்த திருநீரை அவன் நெற்றிக்கு மாற்றினார். அழுகாத என்பதை போல் மெல்ல அவன் கன்னத்தை துடைத்துவிட அவர் கையை பிடித்து முத்தம் வைத்தவன் அழுது கரைந்தான். அவரை அணைத்துக் கொண்டு இத்தனை வருட ஏக்கத்தையும் தீர்த்து கொண்டான். அவரும் ஆசை தீர மகனை அணைத்துக் கொண்டார். அவர் ஆசைப்பட்டதெல்லாம் சித்து அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் வாயால் அவரை அம்மா என்று அழைக்க வேண்டும், அவ்வளவுதான். இதோ இதுவும் நடந்துவிட்டது. மொத்த குடும்பமும் ஒன்று கூடியது. எப்பொழுதும் போல் ருத்ரனும் சுஜாவும் செல்ல செல்ல சண்டைகள் போட்டுக் கொண்டாலும் இருவரும் அழகான காதலில் மூழ்கி முத்தெடுக்கவும் தவறவில்லை. அனைவரும் ஒரே வீட்டில் ஒன்றாயிருந்தார்கள். இத்தனை வருடம் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது. விருமாண்டியையும் சந்தோஷையும் கொலை முயற்சிக்காக அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைத்து விட்டார்கள். இருவரும் கொசுக்கடியில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். குறைந்தது 15 வருடத்திற்கு இருவரும் வெளியே வர முடியாது. அந்த நள்ளிரவு நேரம் மொட்டை மாடியில் நிலாவை ரசித்துக் கொண்டிருந்தாள் வெண்ணிலா. ஆனால் சித்துவோ தன்னவளை தான் ரசித்துக் கொண்டிருந்தான். ஏன்டா அப்படி பாக்குற? எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த பக்கம் பாருடா என்று சிறு வெட்க சிரிப்புடன் அவன் தாடையை பிடித்து திருப்பிய போதும் சித்து அவளை விட்டு கண்ணை அகற்றவில்லை. எல்லாமே கனவு மாதிரி இருக்குடி. இப்படி அன்பான குடும்பம், என் அம்மா, அப்புறம் நீ, இப்படி எதுவும் கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்காம போயிரும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே இவ்ளோ கஷ்டத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த நிமிஷம் செத்தாலும் சந்தோஷமா சாவேண்டி என அவன் சொல்லி முடிக்கும் முன் அவசரமாக அவன் இதழை மூடியிருந்தாள் அவள் இதழை கொண்டு. அவள் கொடுக்கும் முதல் இதழ் முத்தம் அது. அதுவும் அத்தனை ஆழமாக அவன் இதழ் தொட்ட முத்தம் அது. அடியே, அப்ப கேட்ட முத்தமாடி இது? முத்தமே 6 மாசத்துக்கு அப்புறம் தானா? அப்போ மொத்தமும் கிடைக்கணும்னா இன்னும் எத்தனை ஜென்மம் காத்திருக்கணுமோ என்று செல்ல சீண்டலுடன் அவள் இடையை இறுக்கி தன்னுடன் சேர்த்து அணைத்தவன் அவள் விட்ட முத்தப்போரை தொடர்ந்தான் மென்மையாக. அந்த முத்தத்தில் வன்மையிலும் மென்மை காணும் வித்தையை அறிந்த வித்தகன் அவன். பல கஷ்டங்களுக்கு நடுவே காதலித்தவளை கரம் பிடித்த ஜித்தனும் அவன். இனிதே அவர்களின் காதல் பயணத்திற்கு அவன் பாதையிட துவங்கிவிட்டான். அதுக்கு மேல அவங்க பாத்துப்பாங்க. நம்ம வேற கதையை பார்க்கலாம்.